ஹலோ கைஸ், வெல்கம் டு அஷிதாஸ் குக்கிங் vlog. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? கெஸ் பண்ணுங்கள். தயிர் சாதம். தயிர் சாதத்தை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இதோட கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறம் இஞ்சி போடணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு. கமெண்டில் உங்களுக்கு எல்லாம் யாருக்கெல்லாம் தயிர் சாதம் பிடிக்கும்னு சொல்லுங்கள், ஓகேங்களா? எனக்கு தயிர் சாதம் சொல்லும் போது ஸ்கூலில் தயிர் சாதம் கிண்டல் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் தான் ஞாபகம் வருது. ஸோ அதை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலையும் கொஞ்சம் போடணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் உளுந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறது, பேர் எனக்கு தெரில. இதை உளுந்துன்னு சொல்லுவாங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனியன் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் இது வெங்காய பொடி நினைக்கிறேன், இது என்ன பொடி தெரிலையே. ஐ திங்க் இது வெங்காய பொடி தான். ஆமாம், சாரி, இது வெங்காய பொடி தான். வெங்காய பொடியெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது அப்படியே குக் ஆகிட்டு இருக்க டைமில் நம்ம உங்களுக்கு தேவையான ரைஸ் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் கேர்டு ஊற்றணும். அதுங்களா, நிறைய கேர்டு ஊற்றணும். அப்போ தான் ரைஸ் கேர்டில் மூங்கி இருக்கும். ஐயோ, கேமரா திரும்பிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, அதோட நல்லாவே மிக்ஸ் பண்ணணும். தேவையில்லைன்னா இன்னும் கொஞ்சம் கேர்டு ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? எனக்கு மேக்ஸிமம் இந்த கேர்டு சாதத்தை விட எனக்கு பால் சாதம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த சாதத்தில் கொஞ்சம் நம்ம பண்ணி வச்சுருந்தோம்ல தாளிச்சது மாதிரி, அதெல்லாம் இதில் கொட்டணும். கொட்டினதுக்கப்புறம் நல்லாவே மிக்ஸ் பண்ணணும், ஓகேங்களா? அந்த ஒரு இது வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இன்னும் சொல்கிறேன், நான் நார்மலாக பண்ணுற தயிர் சாதத்தை விட இது ரொம்பவே 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 ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்துச்சு, ஓகேங்களா? ஃபைனலி பார்த்தீங்களா, கொஞ்ச நேரத்தில் நம்ம தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த பேச்சுலர் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய டிஷ் தான். செம்ம ஈஸியாக இருக்கும். எதுவும் வீட்டில் இல்லாத டைம் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு நெய்னா ரொம்ப பைத்தியம் மாதிரி பண்ணுவேன். பிகாஸ் ஏன்னா எனக்கு நெய்னா அவ்வளோ பிடிக்கும். ஸோ நெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொரியாண்டர் லீஃப் மேலே போடணும். எனக்கு கொரியாண்டர் லீஃப் பிடிக்காது, சாப்பிடலாம் ஒரு மாதிரி இருக்கும். பட் உடம்புக்கு நல்லதில்ல, சாப்பிட்டு தானே ஆகணும். ஹெல்த் ஃபஸ்ட்டு தானே, ஹெல்த் கம் ஃபஸ்ட். அதனால் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.